இந்த வண்டா ஓகேவா? ஓகேவா? வா பட்டு இருபது பேருக்கு போட குத்து சைக்கிள் விட்டு கை வச்சிருக்கல கை வச்சிருக்க கேள் சொல்றது கேள கை வச்சிருக்கல கை உடனே நிக்க வைக்க முடியாது. அதுதான் சொல்றது. கொஞ்சம் நேரம் பொறுத்து கேட்கணும். ஒன்னு பேர் கேட்கணும். தூக்க முடியல பரவாயில்ல. எல்லாரும் குத்து கொடுக்குறது ரைட்டு. இவ்வளோ பேருக்கு வந்து காட்சி மறுபடியும் தூக்கணும் எடுத்து கொடுத்து ரெடி ஆகுதுண்ணா. சொல்லுண்ணா ஐயா ஐயா இந்தரா சரி சரி செத்துச்சுல இது உயிரோட இருக்கா? ஓ வச்சிருக்கேன் நான் விடுறமே விடுறேன். எத்தனை நீ எத்தனை அடிச்சாச்சு பார்த்துலாம். இதெல்லாம் கிட்டே போக முடியாதா? 5 கிட்டலாம் செம ரேட் சொல்றாங்க. கிராண்ட் ரேட் சொல்றாங்க. 1200 மேலே போகுது. அது மீன் இல்லை. மீன் வரலீங்க. யாருமே வாங்கல அவ்வளோ ரேட்டு. மீன் வந்ததுன்னு இலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வந்து வாங்கிடுவாங்க. ஆனால் மீன் இல்லை. அடுத்து சொல்லி ஒரு வாரமாக நடந்துட்டாங்க இந்த மீன். போன வாரத்தில் இங்கேருந்து போகும்போது எவ்வளோ தான் மீன். இங்கேருந்து போய் எடுத்துட்டு வந்துட்டா நாங்கள் இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குதா? மீன் படலை பாரு கம்மி வருமானம் கம்மின்னு நாங்கள் இது வருமானம் கம்மின்னு சொன்னாங்க. மீன் படிச்சுன்னா இப்படி தானே பிடிச்சி வந்துடுவாங்க. குத்து நேரம் ரெண்டும் மீட் போடுமா? சதை மட்டுமா? சதை மட்டும் தானே ஒரு தாராளமாக வரும். இதுலேயே உங்களுக்கு 1500 கிட்ட வந்துருக்குங்க.
இது வந்து ரேட்டு வந்து இதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, மீன் இல்லை, புது மீன் இது. இப்போ வந்து வலையில் வந்துருக்கு. விலை கம்மியாக இருக்கும், விலை தான் அதிகமாக இருக்கும், மீன் நிறைய வரும். இந்த வருஷம் மீன் ரொம்ப கம்மிண்ணா. இப்போ இந்த போட்டுக்கு போனால் தான் இது ஒரு முடிவு தெரியும். ஸ்ட்ரைக்கு முடிஞ்சுதான், ஸ்ட்ரைக்கு முடிஞ்சால் மீன் வரும். ஆமாம், 2 மாதம் ஆகும். நீங்கள் ஸ்ட்ரைக் போடுறவங்க அதான் விஷயம். இதெல்லாம் மீன் நிறைய வந்துடும். ஓகே, நான் நம்மளுக்கு முடிஞ்சுண்ணா. சரி விட்டுலாமா? இது எதுவும் மீன் தெரியும். என்ன மறுபடியும் வீட்டு போயிட்டு விடுறீங்களா? அது யாருக்கு தான் எடுத்தீங்க? இந்த பக்கம் வருதா? $100 பண்ணணும். இல்லை அடிக்குது. சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ அடிக்குதுல. ஓகேண்ணா. ஒரே டைமில் 10 பேர் வீடியோ இருக்கு, 10 பேர் தூக்கி ஆடுறான்ல, அதுக்கப்புறம் நிற்க வச்சு தூக்கும்போது எவ்வளோ வழி வரைக்கும் அவனுக்கு தெரியுமா? முதல்ல தப்பு நிறுத்துன்றான் வேற மீனை. இல்லை சாதாரணமாக ஜிம்மில் ஒரு எனக்கு தெரியும் 1 கிலோ தம்பில் அப்படி தூக்கி ஒரு 10 செகண்ட் நிறுத்தும் போது 2 செட்டு 3 செட்டு போடும். அது மாதிரி அதுக்கப்புறம் 3-4 செட்டு தூக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். நான் ஆல்ரெடி இதுக்கே குறையும்ல கையை. இல்லை டப்புனு வழுகுது வேற மீன். என்ன பண்ணு? இது ஒரு 1000 ரூபாய்ண்ணா. லைட்டாக வைத்திருமா? வைடா லைட்டாக தட்டிட்டு அது வெயில் மறுக்குது. சரிதா, இதுதான் ஏடா, இதுதான் நான் போடுறது கிடையாது. எல்லாத்துலேயும் முன்னாடி நின்று பார்த்துட்டோம். நேற்றும் சரி கிடையாது, முந்தாத்தும் சரி கிடையாது, 2 நாள். ஏடா அப்பாரா மொத்தம் 8-9 பேர் இருக்காங்க. கடைசியாக தூக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட நிப்பாட்டில்ல, தூக்க முடியலடா. ஏய் ஏடா லூசு, அது முன்னாடி வந்து நில்லு. அப்போ கூட உனக்கு தூக்க முடியாது நடுவில். கை வலிக்குது. எதுக்கு இவங்களா கொடுக்குறாங்க? டைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெயிட்டாக கொடுப்பாங்க, டைக்கு முடிஞ்சு தான் கொடுப்பாங்க. லைட்டாக இருங்க, டைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும்